உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முஸ்லிம் மக்களை விடுதலை புலிகளின் தலைவர் மீண்டும் அழைத்தார். வெளியான உண்மைகள். புத்தளம் கடற்தொழிலாளர்களுக்கு கோடிகளில் அடித்த அதிர்ஷ்டம். வீட்டிற்குள் அத்துமீறிய கும்பலின் வெறிச்செயல். ஆயுதங்களுடன் 5 கைது. பிரித்தானியாவில் தொடருந்தில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல். 9 பேர் கவலைக்கிடம். வடக்கிலிருந்து வெளியேற்றிய முஸ்லிம் மக்களை மீண்டும் வடக்கில் குடியேற வருமாறு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அழைப்பு விடுத்ததாக சில்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை தெரிவித்துள்ளார். வடக்கில் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டு 35 வருட நிறைவை நினைவு கூறும் முகமாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா கலையரங்கத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கையொப்பமிட்ட ஒரே ஒரு ஆவணம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்த ஆவணம் மட்டும்தான். சமாதான காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்திற்கும் புலிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் கூட ஆண்டன் பாலசிங்கம் கையொப்பமிட்டிருப்பார், தமிழ்ச்செல்வன் கையொப்பமிட்டிருப்பார், புலித்தேவன் கையொப்பமிட்டிருப்பார் அல்லது திட்டமிடல் பணிப்பகத்தின் பணிப்பாளர் கையொப்பமிட்டிருப்பார். ஆனால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த ஒரு இடத்திலும் கையொப்பமிடவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பிரபாகரன் இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் அனைவரையும் மீண்டும் குடியேறுவதற்கு வருமாறு அழைக்கின்றார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ரவூப் ஹக்கீமுடன் புலிகள் கதைத்த நாட்கள் வலிமையுடனும் அங்கீகரிப்புடனும் இருந்த நாட்கள். தோற்றுப்போய் அழிவடைய போகின்றோம் எந்த நிலையில் இருந்தும் அவர்கள் கதைக்கவில்லை. சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மிகவும் பலமாக இருந்த நாட்களிலேயே அவர்கள் கதைத்தார்கள். அப்போது யாழ்ப்பாண மாவட்டம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. புலிகளின் கட்டுப்பாட்டில் இல்லாத யாழ்ப்பாணத்தில் குடியேறுங்கள் என்று சொல்வதற்கு புலிகளால் முடியாது. அந்த சூழலில் தங்களால் மீள குடியேறவுள்ள முஸ்லிம் மக்களுக்கு உத்தரவாதம் தர முடியாது என்பதே புலிகளின் சாரம்சமாக இருந்தது. முஸ்லிம் மக்கள் மத ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஏனைய விடயங்கள் ரீதியாகவும் தனித்துவமானவர்கள். அவர்களது உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் அந்த ஒப்பந்த ஆவணத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது? குற்றம் செய்தவர் மன்னிப்பு கேட்பதா அல்லது குற்றம் செய்தவர் சார்பில் 3ஆம் தரப்பினர் ஒருவர் மன்னிப்பு கேட்பதா அல்லது அந்த குற்றத்தை பார்த்து ஒருவர் மன்னிப்பு கேட்பதா? மன்னிப்பு என்பது தவறு செய்தவர்தான் உணர்ந்து செய்வதுதான் மன்னிப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் உடப்புவ பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடித்துள்ளது. மீன்பிடிப்பதற்காக கடலில் போடப்பட்ட ஒரு வலையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெண்கடப்பரவா என்ற பாறை மீன்கள் சிக்கியதாக கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி பருவகாலம் தொடங்கிய நிலையில் உடப்புவில் உள்ள கத்தமுட்டு வலையில் 15,000 கிலோ மீன்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. 1ஆம் தேதி மதியம் கரை வலையில் மீன்பிடிக்கப்பட்ட போது கத்தம்பட்டு வலையில் அதிகளவு மீன்கள் சிக்கியதாக கடற்தொழிலாளர்கள் வலை உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். ஒரு வலையில் அதேபோல் செய்த பிறகு வெண்கடப்பரவா மீன்கள் வலையிலிருந்து தப்பி கடலுக்குள் திரும்புவதை தடுக்க காளிநாதன் மற்றும் சிறி என்ற 2 வலைகள் விரைவாக பயன்படுத்தப்பட்டன. இதன் மூலம் இந்த மிகப்பெரிய மீன்கள் சிக்கியுள்ளன. கிட்டத்தட்ட 2 வாரங்களாக நிலவும் மோசமான வானிலை காரணமாக வலை மற்றும் பிற கடற்தொழிலாளர்கள் குறிப்பிடத்தக்க அளவு மீன் அறுவடையை பெற முடியவில்லை என கூறப்படுகிறது. வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து உரிமையாளர்களை தாக்கிய கும்பல் கூறிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளது. களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விகாரை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டு உரிமையாளர்களை அச்சுறுத்தி பலமாக தாக்கி காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தக நபர்கள் களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் களுத்துறை பிரதேசத்தில் வைத்து 2 சந்தக நபர்கள் முதலில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய ஏனைய 3 சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் பல பிரதேசங்களில் நபர்களை தாக்குதல், அச்சுறுத்தல் மற்றும் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து பொருட்களை உடைத்து சேதப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
சந்தேக நபர்களிடமிருந்து 5 கூறிய ஆயுதங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பிரித்தானியாவில் தொடருந்தில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் 9 பேர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் மொத்தமாக 10 பேர் காயமடைந்தனர் என்று அந்நாட்டு போலீசார் தெரிவித்தனர். பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ்ஷயர் என்னும் இடத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் நோயாளர் காவு வண்டிகள் ஊடாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னதாக தீவிரவாத தாக்குதல் என அறிவிக்கப்பட்ட போதிலும் பின்னர் அந்த அறிவிப்பு வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. விசாரணைகளின் பின்னர் இவ்வாறான தாக்குதல் என்பது குறித்து அறிவிக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மிகுந்த கரிசனை கொண்டுள்ளதாகவும் குறித்த பகுதியில் இருப்பவர்கள் போலீசாரின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முஸ்லிம் மக்களை விடுதலை புலிகளின் தலைவர் மீண்டும் அழைத்தார். வெளியான உண்மைகள். புத்தளம் கடற்தொழிலாளர்களுக்கு கோடிகளில் அடித்த அதிர்ஷ்டம். வீட்டிற்குள் அத்துமீறிய கும்பலின் வெறிச்செயல். ஆயுதங்களுடன் 5 கைது. பிரித்தானியாவில் தொடருந்தில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல். 9 பேர் கவலைக்கிடம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.